பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்ப என்ன வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு, எங்க ஐஸ்வர்யாவன்னு காணோமே அப்படின்னு இவங்க கத்துறாங்க. கஸ்தூரி அப்ப உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு பிரசாந்த் தொடங்குறான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். ஏன் நீங்களும் ஊமையா இருக்கீங்க, சொல்ல வேண்டியதான வாயை திறந்து அப்படின்னா அவங்க யாருமே நம்புற மாதிரி இல்லை. யாருமே இவங்க ரெண்டே இன்னும் வாயை மூடிட்டா இருக்காங்க. அது என்னன்னே தெரியல. ஜீவாவும் கதிரும் வாயை திறந்து இன்னும் பேசவே இல்லை. அங்கேருந்து போயிட்டு வந்து இந்த எபிசோடு ஃபுல்லாவே பேசவே இல்லை, அப்படி இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு மாற்றி மாற்றி எங்கள் கண்ணை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தானே புலம்பிட்டு இருக்காங்க. எங்கள் பிள்ளை அப்படி செய்யக்கூடிய பிள்ளை இல்லைன்றாங்க. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இவன் கண்ணனும் இவங்களும் ஐஸ்வர்யாவும் வந்து காரில் வந்து இறங்கிட்டாங்க. வெளியில் போய் பார்க்குறாங்க. வெளியில் போய் பார்த்து திரும்ப அதுக்கு ஷாக் ஆகுறது. ஒவ்வொருத்தர் முகத்தையாக காட்டுறாங்க, ஒருத்தர் முகத்தையாக காட்டுறாங்க. உடனே என் தலையில் நெருப்பள்ளி போட்டுட்டேடி, இப்படி பண்ணிட்டேடி, உங்க அம்மா செத்து போய் நீயும் சேர்ந்து செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதாண்டி, ஏண்டி என்னடி கேவலப்படுத்தின அவமானப்படுத்துற அப்படின்னு கஸ்தூரி தான் போது இவன் திட்டி அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் இருந்துட்டு விடு கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்ணை இப்படி பண்ணுவேன் மாப்பிள்ள, நான் கூட நினைக்கல, நான் இல்லை அப்படின்னு இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறானே அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் புலம்பி முடிச்சுட்டாரு. இப்படி உங்க நம்ம தானம் இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ போறாங்க. உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள சரி பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பிரசாந்த் போய் அவனை போய் அடிக்க போறான். இவனை கண்ணனை போய் அடிக்கிறான். அடிக்கிறேன்டா, நான் அவ்வளோ தூரம் சொல்லி உன்னை சின்ன குழந்தை சின்ன பையனை விட்டுட்டு தப்புடா அப்படின்னு அடிக்க போகும் பொழுது இவன் போய் தடுத்துறான். கதிர் தடுத்துறான். ஏன்னா ரொம்ப அடிக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் தடுக்கிறான். என்ன அண்ணன் தம்பியை சொல்லுவோம், உங்களுக்கு தம்பி அடிக்க உங்களுக்கு இது வருதோ பத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லி இருந்துட்டு விடு பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க பெருசா வசனம் பேசுறாங்க. என்னன்னா, நான் வந்து மூர்த்தி மாமா உங்களை நான் விட்டுட்டு மணவரையில விட்டுட்டு நான் போயிட்டேங்கிறதுக்காக வேண்டி நீங்க உங்க தம்பியை வச்சு பழி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு இதுக்காக என்ன கோயில்ல பார்த்து என்னை கூட்டிட்டு வந்தியா, நான் இங்க வந்து எல்லாம் என்னாலதான் பிரசாந்த், நான் இங்க வந்தது தப்பு, உன்னை கூட்டிட்டு வந்தது தப்பு, இந்த ஐஸ்வர்யாவோட கல்யாணத்துக்கு நிச்சயிச்சது தப்பு, எல்லாமே நான் பண்ண தப்பு தான், இவங்களாம் இவ்வளவு தூரம் வன்மத்தை வச்சுட்டு என்னை இப்படி பழி வாங்குவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு முள்ள இருந்து ஏக்கா அப்படி எல்லாம் பேசுவேன், எங்களுக்கே தெரியாதுக்கா அப்படின்னா, ஏய் நீ பேசாத, இப்போ நீ உன் வீட்டு தானே இது பண்ணி பேசுவ, எனக்கா பேச மாட்டேன்ல, இப்படி பண்ணிட்டீங்களே பழி வாங்கிட்டீங்களே, என்னக்கா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் மட்டும் கண்ணன் மட்டும் செய்யல, ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தானே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முல்லையும் சொல்றா. இவங்க அம்மா இருந்துட்டு உடனே இவங்க வந்துட்டு நீங்களாம் விளங்க மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க, நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன், நீங்க விளங்க மாட்டீங்க, இந்த வீடு நல்லாவே இருக்காது, நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு மல்லி சொன்ன உடனே அவங்களால மனசு தாங்க முடியல. வாய் உயரமா இருக்கா, அவளை போய் நீ இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அம்மா திட்டுறாங்க. இவங்க இருந்துட்டு கண்ணனோட அம்மா இருந்துட்டு ஏண்டா தாய் மாதிரி இருந்து உன்னை வளர்த்தா அவளுக்கு இப்படி ஒரு சாபத்தை வாங்கி தரையாடா, விளங்குவியாடா, ஏன்டா நீ நல்லா இருப்பியாடா, ஏன்டா அப்படி பண்ணினேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. ஆளுக்கு திட்டுறாங்க. திரும்ப போய் கஸ்தூரி போய் அந்த பிள்ளைய அடிக்க போறாங்க. அடிச்ச உடனே டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு ஏன்டா அவளை அங்கே அடிச்சோடனே உனக்கு வலிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்க. உன்னை அடிச்சா அப்படின்னு அவனை ஒரு பல்லாருன்னு ஒரு அறையிறாங்க. கஸ்தூரி வா பிசாமர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரலாம்னு நினைச்சோம், இப்படி எங்களை இது பண்ணிட்டு போயிட்டே இல்லை, இங்க பாரு இனிமே சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்கன்னு அந்த பக்கம் எட்டி பாத்துறாத, அந்த பக்கம் நீ வந்துடாத அப்படின்னு ஜெகா சொல்றாரு. ஜெகா திட்டுறாரு. அங்க வந்து இவங்க இருந்துட்டு இவன் இவங்க சொல்றான், மீனா சொல்றாங்க, ஏமா அவன் மட்டும் தப்பு பண்ணல, இல்ல நாங்க தான், நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒவ்வொருடையும் நீங்க வரும்பொழுது தானே நாங்க கண்டிச்சு தானே வச்சோம், ஐஸ்வர்யா வந்து சேர்ந்து தானே பண்ணியிருக்கா அப்படின்னு அவங்களும் திரும்பவும் சொல்றாங்க. இப்படி திரும்ப திரும்ப மாத்தி அவனை திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க இருந்துட்டு இங்க பாரு அம்மா அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு அம்மா அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத, நான் உனக்கு அம்மா இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. அது அப்படியே அவன் சோகமா அப்படியே நிக்கிறான். இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஒவ்வொருத்தரும் அவங்களால தாங்க முடியாம புலம்புறாங்க, அழுகுறாங்க. ஆனா இன்னும் இது வரைக்கும் கதிரும் ஜீவாவும் வாயவே திறக்கல. அதனால அடுத்த எபிசோட்ல மண்டே எபிசோட்ல ஐஸ்வர்யா என்ன பேச போறா அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஐஸ்வர்யா பேசுறது கண்ணன் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அதிகமா ஐஸ்வர்யா மட்டும்தான் பேச போறா. அதான் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதுல இருந்துதான் குடும்பத்துல என்ன மாற்றம் வருங்கிறது நமக்கு தெரியும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.